வணக்கம். வரலாற்றிலே முதல் முறையா நான் வந்து ஒரு படத்த ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். ஏற்கனவே இந்த படத்த ரிவ்யூ பண்ணாலும் 2வது வாட்டி பார்க்குறப்போ என்னோட ஞானக்கண்கள் திறக்கப்பட்டுருச்சு. இந்த படம் வந்து ஒரு மொழிக்கான ஒரு படம். தமிழ்நாட்டிற்கான படம். தமிழர்களுக்கான படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஓடிக்கொண்டிருக்கும் படம். உலக லெவல்ல பல சாதனைகள் செய்த படம் அப்படிங்கிறத எனக்கு 2வது வாட்டி பார்த்தப்ப தான் புரிஞ்சுது. குறிப்பா இந்த படத்தில வர அந்த செழியன் கேரக்டர பார்த்தீங்கன்னா வந்து, எனக்கு அப்படியே வந்து இன்னைக்கு தமிழ் தேசியத்தில களமாடிக் கொண்டிருக்கும் அண்ணன் சீமான வந்து பிரதிபலிக்கிற மாரி இருந்துச்சு. அதில வந்து கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, "தமிழ் வெல்லட்டும், தீ பரவட்டும்" அப்படின்னு சொல்றப்போ வந்து சீமான் அவர்களே வந்து சொல்ற மாரி இருந்துச்சு. அந்த ஒரு ரீதியில இந்த படத்த 2வது வாட்டி பார்த்தோனே, எனக்கு நிஜமாவே இந்த படம் வந்து புடிச்சு போச்சு. தயவுசெய்து என்ன வந்து மன்னிச்சிடுங்க. இந்த படம் வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ குடுத்துட்டேன். இந்த படம் இப்போ நான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டதுனால, இத வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியோ கஷ்டப்பட்டு தியேட்டர்ல ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப காலியா போய்க்கிட்டு இருக்கு. பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிடிடி படம் வந்து இதோட ஸ்கிரீன்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. சிங்கிள் ஷோலாம் ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த படத்த பத்தி தப்பா பேசுனோமே கில்ட்டியா இருக்கு. அதனால நீங்கலாம் என்ன பண்றீங்க, படம் வந்து தியேட்டர விட்டு போறதுக்கு முன்னாடி இந்த படத்த போயிட்டு பார்த்து, குடும்பங்களுடன் போய் கொண்டாட வேண்டிய ஒரு தமிழ் மொழிக்கான ஒரு படமா, தமிழ் உரிமையை பேசும் படமா நான் நெனைக்கிறதுனால, நீங்களும் போயிட்டு அப்படி பார்த்து நெனச்சு என்ஜாய் பண்ணுங்க. தீ பரவட்டும். சரி. இந்த மேட்டர விட்டுட்டு இன்னொரு மேட்டருக்கு வந்துருவோம். ஸோ பேசிக்கலி கர்நாடகா ஃபிளாக் போட்டுட்டு ஒரு வண்டி வருது. ஸோ சிலம்பரசன்னு ஒருத்தரு. இவரு வந்து பார்த்தீங்கன்னா அவர நான் இன்னொரு ரீல்ஸ்ல கூட பார்த்துருக்கேன்னு நெனைக்கிறேன். ஹிந்தியில போர்ட்லலாம் எழுதியிருந்தா வந்து, அதெல்லாம் போயிட்டு ஏன் வந்து இப்படி எழுதியிருக்க? தமிழ்ல எழுதுன்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரு. அது மாரி ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன்னு நெனைக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு வேலைகள செஞ்சுட்டு இருக்க நபர் தான். அப்படி இருக்கிறப்போ வந்து கர்நாடகா கொடிய கட்டிட்டு வேன்ல வர்றப்போ, அத போயிட்டு வந்து ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள இத கொட்டிட்டு வரீங்க? என்ன ரீசனுக்கு? சபரிமலைக்கு போயிட்டுருக்காங்க போல அவங்க. அவங்கள அவுருங்க அப்படின்னு சொல்றாரு. அவுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் வந்து கைகலப்பாயி அவங்கள அடிச்சிடுறாரு. சட்ட ரீதியா கண்டிப்பா வந்து யாரையும் தாக்குனா, அது வந்து தப்பு தான். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்னடர தமிழ்நாட்ல வந்து வந்திருக்கப்போ வந்து இந்த கொடிய கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கப்புறம் தாக்குறது அப்படிங்கிறது சட்ட ரீதியா தப்பு. எப்படி ஒரு கன்னடர் கொடிய கட்டிட்டு வரும்போது, ஒரு தமிழர் இங்க வந்து நிறுத்தி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் தாக்குறது தப்போ, அதே மாரி எந்த பாவமே அறியாம தமிழ்நாட்டுகள்ல இருந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகாக்கு நெறைய லாரி டிரைவர்ஸு, ஏன் தமிழ்நாட்டு அரசு பேருந்து, நம்ம டிஎன் போர்டு போட்ட பிரைவேட் வண்டிகள் எல்லாருமே போயிட்டுருக்கும்போது, அவங்க வண்டிய போய் இடிக்கிறது, வம்பிழுக்கிறது, ஓரமா நிறுத்தின கார வந்து உடைக்கிறது, கீறல் போடுறது, லாரி டிரைவர் வந்து இறக்கி அடிக்கிறது, சப்பு சப்புன்னு அறையறது, தமிழன் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காகவே அவமானப்படுத்தப்படுறது, தாக்குறது அப்படிங்கிறது மிகவும் தவறு. ஸோ, இன்னைக்கு இந்த சிலம்பரசன் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் போயிட்டு அந்த கன்னட கொடிய வந்து இறக்கணும் அப்படின்னு சொன்னத நம்ம கண்டிப்பா ஆதரிக்கிறோம். ஏன் ஆதரிக்கிறோன்றத சொல்றேங்க. பட் கண்டிப்பா அவர் வந்து தாக்கியிருக்காரு அப்படிங்கிறத, நம்ம எல்லாருமே போயிட்டு வந்து இப்படிதான் தாக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா, அத வந்து நிஜமாவே நம்ம வந்து என்கரேஜ் பண்றது இல்ல. சரி, ஏன் வந்து அந்த கண்ணாடிய வந்து இறக்க சொன்னது கரெக்ட்டுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பர்ப்பஸ் இருக்கணும். இப்ப திமுக மாநாடு நடக்குது அப்படின்னா, எல்லாருமே திமுக கொடிய கட்டிட்டு போவாங்க. தாவேகா மாநாடு நடக்கும், தாவேகா கட்டிட்டு போவாங்க. இதேமாரி அதிமுக, நாம் தமிழர் கட்சி எல்லாருக்குமே வந்து பொருந்தும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சமூகத்தின் சம்மந்தப்பட்ட ஒரு தலைவரோட பிறந்தநாள் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சமூகத்துக்கே உண்டான கலர்ஸ்ல கொடிய கட்டிட்டு போவாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு ஈவென்ட் அன்னைக்கு மட்டும் அனுமதி உண்டு. ஏன்டா எல்லாருமே போறீங்கன்னு சொல்லிட்டு காவல்துறையும் கேட்க போறதில்ல. ஆனா, ஒரு கர்நாடகான்ற ஸ்டேட்லேருந்து தமிழ்நாட்டை தாண்டி சபரிமலை கேரளாக்கு போறப்போ, ஒரு ஸ்டேட்ட ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடிய கொடிய ஒரு வேன் முழுக்க கட்டிட்டு போறதுக்கு ஒரு மாநிலத்துக்குள்ள வரதுக்கான காரணம் என்ன? இதுக்கு சட்டத்துக்கு எதிரான்னு கேட்டீங்கன்னா, சட்டத்துக்கு எதிராலாம் இல்ல. சில விஷயங்கள்லாம் வந்து சட்டத்துக்கு எதிரா வந்து ரிட்டன் ரூலா இருக்காது. பட் காவல்துறை போயிட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க. இது வந்து சமூக அமைதிக்கு வந்து களங்கம் விளைவிக்குது. பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தவிர்க்கிறாங்க இல்லையா? அது வந்து பண்ணக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க இல்லையா? அதே மாரி எழுதப்படாத ஒரு சட்டம் அப்படிங்கிற மாரி தமிழ்நாட்டுக்குள்ள கர்நாடகா கொடிய ஏன் அவங்க வந்து கட்டிட்டு வராங்க அப்படிங்கிறது ஒரு முதல் கேள்வி. இப்படி வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிலம்பரசன் அப்படிங்கிறவரு கேட்றதுக்கு அது போய் கேட்கறதுக்கான முக்கியமான ரீசன், போன வாரம் ஒரு தமிழர் வந்து கர்நாடகால ஒரு டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா, கொடூரமா வந்து தாக்கப்படுறாரு. எந்த ஒரு ரீசனுமே இல்லாம பார்த்தீங்கன்னா வந்து, தாக்குறவங்க எல்லாருமே கன்னடர்கள். அவர தாக்குனது யாரு? தமிழ்நாட்டிலருந்து போன பாதி பேர் இல்ல. கன்னடர்கள் வந்து ஒரு தமிழர் போட்டு தாக்குறாங்க. அந்த தாக்குனது செய்தியா கூட வரல. அப்படி செய்தியா வந்தாலும், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியவாதிகள் அது வந்து இழுக்கான செயல். அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை குடுக்குறாங்களா, அன்னைக்கு யாருமே ஏன் வந்து என்னோட தமிழ் உறவ உங்க ஸ்டேட்டுக்குள்ள வரும்போது அடிக்கிற அப்படின்னு யாருமே கேள்வியும் கேட்கல. அது வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, மேட்டரா கண்டுக்கவே இல்ல. ஆனா இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ட்ரெண்டிங்ல ஆயி, அதற்கப்புறம் கர்நாடகால போராட்டம் பண்ணோனே, சிலம்பரசன் அவர்கள கைது பண்ணி, ஒரு கூண்டுக்குள்ள நிக்கிற மாரி வந்து போஸ்ட்லாம் கூட போட்டு வந்து பரப்பிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில ஒரு காலகட்டத்தில்
அண்ணன் சீமான் அவர்கள் என்னுடைய மீனவன் மேலே கை வச்சா வந்து மாணவனை தாக்கும் அப்படின்னு சொன்னார். மீனவன் மேலே கை வச்சா தமிழ்நாட்டுக்குள்ளே இங்கே யாருமே படிக்க வரக்கூடாது, நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் யாரும் வந்து இங்கே தமிழ்நாட்டில் விளையாடக்கூடாது, இதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம், கண்டனம் மட்டும் இல்லாமல் போராட்டம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படிங்கிறது ஓகே. பட் லீகலி இங்கே இருக்கிற மாணவர்களை தாக்கும் அப்படின்னு சொன்னால் வந்து கண்டிப்பாக அன்றைக்கும் வந்து லீகலி தப்பு தான். பட் அன்றைக்கி சொன்னார். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அறிக்கையில் வந்து இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அவங்ககிட்ட இருந்து நம்ம மொழி உணர்வை கற்றுக்கணும், நம்மளுக்கும் இதே மாதிரி வந்து ஒரு கொடி இருக்குது, சரி நம்மளுக்கு கொடி இருக்குது, அதை நம்ம பிரபலப்படுத்தணும், எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாமே ஓகே. பட் கன்னடர்கள்கிட்ட இருந்து மொழி உணர்வை கற்றுக்கணுமா இல்லை மொழி வெறியை கற்றுக்கணுமா? நம்மளுக்கும் மொழி உணர்வு இருக்குது, நம்மளுக்கு சில பேருக்கு வந்து மொழி வெறியும் இருக்கலாம். பட் ஒரு தின் ரெட் லைன் இருக்குல்ல, நம்ம எல்லாருமே போய்ட்டு இது மாதிரி அடிச்சிட்டு இருக்கோமா? இல்லை காவிரி பிரச்சனை வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை பேர் இது மாதிரி நிற்க வச்சு அடிச்சிருக்கோம்? எல்லாருமே பேசுகிற ஒரு விஷயம் என்னென்னா, மிஞ்சி போனால் அது ஒரு ஹோட்டல் மேலே கல்லெறிவாங்க, அதுவும் லீகலி தப்பு தான், பண்ணக்கூடாது. ஒருத்தன் காட்டு மிராண்டியாக இருக்கானா நம்மளும் காட்டு மிராண்டியாக மாறணும்னு அவசியம் இல்லை. பட் நம்மளை யாராவது அடிக்கிறான்னா திருப்பி தற்காத்துக்க கூட கூடாதா? இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது பிரச்சனை பண்ண வரானா ஏன்டா பிரச்சனை பண்ண வரான்னு கேட்கக்கூடாதா? ஒருத்தன் இன்டென்ஷனலாக ஒரு விஷயம் செய்கிறான் அப்படின்னா அதை வந்து நிறுத்தணும், இல்லை ஏன்னு கேட்கணும். அப்படி ஒரு விஷயம் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு எல்லை மீறி வந்து கை வச்சிடுறாரு. அப்படி கை வைக்கிறதுன்னு மட்டும் தப்புங்க. ஆனால் அதை தாண்டி வந்து ஏன் இத்தனை கொடியை கட்டிட்டு வராங்க, ஏன் இங்கேருந்து போகக்கூடிய தமிழர்கள்லாம் அங்கே தாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி யாராவது கேட்டிருக்கீங்களா? கமலஹாசன் அவருடைய படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க இல்லையா? அந்த விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சீமான் அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி பேசினார். தமிழ் மொழியிலேருந்து தான் வந்து மற்ற மொழிகள் கிளைத்து வந்ததுன்னு அவர் எந்த ஒரு தவறான தகவலும் சொல்லலை, வரலாற்று ரீதியாக உண்மையை தான் சொல்கிறாரு. அதுக்கு அந்த படத்தை வெளியிடாமல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தமிழர்களோட இன்றைக்கி முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களே உருவமையை எரிக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் நம்மளுக்கு வந்து தனிப்பட்ட ரீதியாக வந்து பிடிக்காமல் இருக்கலாம், திமுகவை பிடிக்காமல் இருக்கலாம், பட் அவர் நம்ம முதல்வர், தமிழ்நாடு அப்படிங்கிற ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறவர். அந்த உருவமையை எரிச்சதை எந்த விதத்தில் நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியும்? அந்த படத்தை ஒரு காழ்ப்பின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா வரவிடாமல் வந்து எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? ஒவ்வொரு வாட்டியும் காவிரி பிரச்சனை வரப்போ அங்கே பாஜகவோ காங்கிரஸ் ஆளுதோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேவலமான ஒரு ட்ரீட்மெண்ட் தானே வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதற்காக இங்கே கேஏன்னு போட்டு வர வண்டிங்கள்லாம் வந்து அடி உடன்னு சொல்லிட்டுருக்கோம். இல்லை, நம்ம வந்து இந்த நேரத்தில் கண்டிப்பாக சிலம்பரசன் அப்படிங்கிற அடிச்சிருக்கக்கூடாது. பட் இருந்தாலும் தமிழக அரசாங்கம் ஏன் வந்து தமிழர்கள் அங்கே போய் தாக்கப்படுறப்போ கேள்வி கேட்கறதில்ல, ஏன் இங்கே வந்து போராட்டங்கள் வெடிக்கிறதில்ல, போராட்டம் வந்து ஒன்று பண்ணியிருக்கணும், இல்லை தமிழக அரசாங்கம் ஏன் வந்து கைது நடவடிக்கைக்காக வற்புறுத்தலை, ப்ரெஸ் பண்ணல அப்படிங்கிற கேள்வியை கேட்டுருக்கணும். அப்படி கேட்காம முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிக்கையில் நம்ம மேலே மட்டுமே தப்பு இருக்கா மாதிரி அவங்ககிட்ட இருந்து நம்ம மொழி உணர்வை கற்றுக்கணும், அந்த ஃப்ளாகை எப்படி அவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு கற்றுக்கணுன்ற மாதிரி பேசினது அப்படிங்கிறது கன்னடர்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் தான் கற்றுக்கலாம். அது யாரை எந்த இனமாக இருந்தாலும் கற்றுக்கலாம். பட் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனவெறி மொழி வெறிங்கிறதெல்லாம் அவங்ககிட்டலாம் வந்து கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பற்று அப்படிங்கிறதுக்கும் வெறி அப்படிங்கிறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. அந்த வகையில் வந்து அவங்க அதாவது கன்னடர்கள் எல்லாருமே தப்புன்னு சொல்ல, எல்லா கூட்டத்திலையும் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். அந்த ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தமிழர்கள் தாக்கப்படுறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸில் பார்க்க தமிழக அரசாங்க பஸ்ஸை நிறுத்துகிறாங்க. எத்தனை தமிழக அரசு பஸ்ஸை வந்து சேதப்படுத்தியிருக்காங்க? அது நம்மளோட சொத்து தானே. தமிழ்நாடு அப்படின்ற பெயர் தாங்கி தானே போகுது. அதுக்கு வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது கொடுத்து தானே ஆகணும். இந்தியான்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் உள்ளவரை மட்டும் ஒரு இந்தியராக நம்ம எங்கே வேணால் போகலாம் வரலான்னு சொல்கிறீங்க. பட் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இங்கேருந்து போகிறவங்களுக்கும் சரி, அங்கே இருக்க தமிழர்களுக்கும் சரி, ஒரு செகண்ட் ஹேண்ட் ட்ரீட்மெண்ட் தானே வந்து இருக்குது. நீங்கள் தயவு செய்து சொல்லுங்கள், எத்தனை பேர் வந்து பெங்களூர் போயிருப்பீங்க, கர்நாடகா ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, போய் சொல்லாமல் சொல்லுங்கள். டிஎன் போர்டு வண்டியை பார்த்தா அங்கே எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க? யார்? கன்னடர்களா? ஆமாம், கன்னடர்கள். சிவிலியன்ஸ் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற போலீஸ்மேன் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க சொல்லுங்கள். ஸோ யாரையுமே இன ரீதியாக ஒரு வார்த்தையை சொல்லி கூப்பிட்றது வந்து தப்பு தான். நம்ம கன்னடர்களை இன்றைக்கி வரைக்கும் நம்மளும் பார்த்திங்கன்னா சில இன ரீதியாக சில வார்த்தைகள் தான் வந்து மற்றவங்களை எதாவது சொல்லியிருந்தால் அது தப்பு, நான் ஒத்துக்கிட்டு பேசுகிறேன். ஆனால் எந்த அளவுக்கு கேவலமாக எப்பவுமே தமிழர்களை மென்ஷன் பண்ணி வந்து பேசுகிறாங்க. அங்கே இருக்கிற போலீஸ் பீப்புள் தமிழ்நாடு வண்டி டிஎன் வண்டியை பார்த்தா எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றதை அங்கே யாராவது போயிட்டு அனுபவப்பட்டிருப்பீங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லையா நான் சும்மா கிளப்பி விட்றேன், நான் போய் சொல்கிறேன்னா. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம இப்போ வந்து சிலம்பரசன் பண்ணது வந்து கரெக்டு, நம்மளும் எல்லாருமே இந்தமாதிரி கொடி கட்டிட்டு வந்தால் வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்ல, அடிக்கக்கூடாது, தப்பு. அது வந்து லீகலி ராங். ஐ எம் நாட் அப்ரிஷியேட்டிங் ஆர் என்டார்சிங் இட். ஆனால் தமிழக அரசாங்கம் இந்த மாதிரி பதட்டம் ஏற்படுத்தும் விதமாக கர்நாடகாவிலேருந்து யாரெல்லாம் சபரிமலைக்கு போகிறீங்களோ எதுக்கு வரீங்களோ கன்னட கொடியை கட்டிட்டு வராதிங்க, இது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் 2 ஸ்டேட்டுக்குமே பிரச்சனையை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் விடலை. சீமான் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கன்னட வெறியர்களுக்கு எந்த ஒரு கண்டனமும் வந்து தெரிவிக்கலை. அங்கே வந்து போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இங்கே கைது செய்து மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க கன்னடர்களை வந்து எதுவுமே கடிந்து கொள்ளாமல் அந்த அறிக்கை கொடுத்தது மிகவும் வருத்தம் அளிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அடி வாங்கியிருக்கோங்க. அதுக்காக திருப்பியும் நம்ம வந்து போய் கேட்குறோம், ஏங்க இந்த மாதிரி வரீங்க, ஏன் எங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே இந்த கொடியை கட்டிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன?
இந்தியன் கொடி அப்படின்னா ஓகேங்க, எல்லாம் வேணா கட்டு போலாம். இப்ப நம்ம வந்து இதே மாரி ஒரு தமிழ் தேசியத்துக்கான ஒரு கொடி இருக்கு, தமிழ்நாட்டுக்கான கொடி இருக்குன்னா, அத போட்டுட்டு போ முடியுமா? ஐ அம் ஃப்ரம் சென்னை அப்படின்ற ஒரு டீ ஷர்ட் போட்டு கர்நாடகால போனா, அட்லீஸ்ட் ஒரு திட்டு வாங்காம வந்துர முடியுமா? இங்க ஐ அம் ஃப்ரம் கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போட்டா சீரியஸா சொல்றேங்க. யாருமே எதுவும் கேட்க மாட்டான். ஏன்னா டோட்டலி இது ஒரு டிஃபரண்ட் ஸ்டேட். ஒண்ணு நம்ம கேனைங்கன்னு சொல்றதா, இல்ல ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்றதான்னு தெரியல. நம்ம யாரையுமே அது மாரி அடிக்க மாட்டோம். அந்த ஒரு கல்ச்சரே, ஒரு மைண்ட் செட்டே இங்க இல்ல. ஏன்னா எல்லா விதமான மொழி பேசுறவங்களும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தொழிலும் பண்ணிட்டு இருக்காங்க, தங்கிட்டும் இருக்காங்க. ஒரு டைவர்ஸான சிட்டி தான். பெங்களூர் அளவுக்கு டைவர்ஸ் இல்ல. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மலையாளம் பேசுறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஹிந்தி பேசுறவங்க, தமிழர்களும் இருக்காங்க. அங்க வந்து அவங்க வந்து அந்த பெங்களூர இழந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வேற விஷயம். தமிழன அடிச்சுட்டு மலையாளிஸ் கிட்டயும் வந்து வடநாட்டவர்கிட்டயும் உங்களோட பெங்களூர நீங்க இழந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா, மேபி எங்கள நீங்க இந்த மாரி ட்ரீட் பண்றதுக்கான ஒரு ஒரு பலனா தான் உங்களுக்கு அது நடந்துட்டு இருக்கா அப்படின்னு தெரியல. நான் எல்லாரையுமே சொல்லல. ஏன்னா, ரொம்ப ஸ்வீட்டா ஒரு தம்பி வந்து, "அண்ணா நான் கன்னடா தாண்ணா. இந்த இஷ்யூ பத்தி பேசுங்கண்ணா. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. 2 சைட்லயும் பார்த்தீங்கன்னா வந்து விரோதம் வளர்ந்துக்கிட்டே போகுது. நான் வந்து பெங்களூர்லேருந்து உங்களோட வீடியோலாம் பார்ப்பேன். ஐ அம் எ கன்னடிகா. நீங்க உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் முன்னாடியே போட்டிருந்தாரு. இந்த இஷ்யூ முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்துட்டு போலாம். ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இதில நெறையா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மேட்டர்லாம் இருக்கு. பேச வேணாம் அப்படின்னு நெனச்சா, நேத்தி வந்து தமிழ் தேசியத்தின் தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய ஒரே கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து அவ்வளோ பெரிய அறிக்கையில எங்கேயுமே வந்து கன்னடர்கள கடிந்து கொள்ளாமல் முழுக்க முழுக்க அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அட்வைஸ் பண்ற மாரியே பேசியிருந்தது அப்படிங்கிறது ரொம்ப மன வருத்தமா இருந்தது. ஒரு காலகட்டத்தில அப்படி கர்ஜித்த சீமானா இப்படி வந்து பேசுறாரு அப்படிங்கிறது வருத்தமா இருந்துச்சு. ஸோ இந்த மேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட நியாயத்தையும் நம்ம வந்து பேசி ஆவணும்ல. ஆமா அடிச்சது தப்புன்னு ஒத்துக்கிறோம். பட் நம்ம நியாயத்தையும் பேசாம இருந்தா எப்படி? ஏன்னா, அவங்களுக்காக இங்க இருக்கவங்கலாம் பேசுறாங்க. ஆனா, இங்க நம்மளுக்காக நம்ம பேசினா தப்பு அப்படிங்கிற மாரி ஒரு நெலைம இருக்கு. என்ன பண்றது சொல்லுங்க? இல்ல நான் ஏதாவது ரொம்ப தப்பா பேசுறேனா? என்னோட பாயிண்ட் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்மெச்சூர்டா இருக்கா? இல்ல இனவெறிய தூண்டுற மாரி இருக்கா? நான் இத ஜஸ்டிஃபை பண்ற மாரி பேசுறேனா? தயவு செய்து நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க.